அதனால் என்னோடு வர நினைக்கக்கூடிய எல்லோருக்கும் என்னுடைய அன்பு வேண்டுகோள், கொஞ்சம் பொறுமை, கொஞ்சம் நிதானம். ஏன்னா ஒரு செங்கல் எடுத்து வைக்கும் பொழுது அது ஐடியலிசத்தோடு வைக்கிறோம், நேர்மையோடு வைக்கிறோம். தமிழகத்திற்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் அந்த செங்கலை வைக்கும் பொழுது அந்த செங்கலுக்கு கியூரிங் ஆகிறதுக்கு ஒரு டைம் வேணும். அந்த செங்கல் பிடிமானத்தோடு நிற்கணும். அதன் பிறகுதான் அந்த பில்டிங் நிற்கும். இல்லாட்ட அடிக்கக்கூடிய புயல் காட்டுக்கு சாயக்கூடிய பில்டிங்கை நம்ம கட்ட போறது இல்லைங்க. அதனால் எல்லோருக்கும் நிறைய பேர் மெசேஜ் போறீங்க, மாற்றுக் கட்சியில் இருக்க உடனே கிளம்பி வரட்டுமான். எல்லோரும் சந்தோஷம். wetheLeader.org எல்லோரும் இணைஞ்சு இயக்கமாக அது விரைவில் சரியான நேரத்தில் நாம் அந்த மசில், ஜிம்முக்கு போனா கூட நேரடியாக 50 கிலோ தூக்க முடியாதுங்க, 10 கிலோல இருந்து 50 கிலோக்கு போகும். நாம் அந்த மசிலை பில்டு பண்ணி அந்த மெட்டில் ஃபைபரை நம்முடைய தோழர்களுக்கு நம்ம பில்டு பண்ண உடனே அது பொலிட்டிக்கல் பார்ட்டியாக அது மாறும். அதுவரை பொறுமை பொறுமை பொறுமை. அவசரமா ஒரு வெயிட்டை தூக்கி முதுகு பிடிச்சு கால் பிடிக்கிறத விட சரியா ஒரு திசையிலும் அதை கொண்டு போய் இதை பக்காவான முறையில் நம்ம அதை செய்வோம். ஆனால் இன்றிலிருந்து நம்முடைய wetheLeaders.org அதுல மூவ்மெண்ட் நம்ம ஆரம்பிக்கிறோம். கோயம்புத்தூர்ல ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவோட பேரில் சென்டர் ஃபார் எத்திக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் அதை உருவாக்குறோம். உள்ளாட்சி தேர்தலுக்கு நிறைய மனிதர்களை இங்கிருந்து நம்ம அனுப்புறோம். அவங்க உள்ளாட்சி பிரதிநிதிகளா வர்றாங்க. குட் பாலிடிக்ஸை நம்ம சொல்லிக்கிட்டே வர்றோம். அதனாலதான் நான் அடிக்கடி சொல்லுவாங்க, நாம மாறுவோம், மாற்றம் தானாக நடக்கும். அதனாலதான் நம்முடைய இந்த மூவ்மெண்ட்டினுடைய கொள்கையே மாறுவோம் மாற்றுவோம். லெட் அஸ் ஆல்சோ சேஞ்ச் டு பிரிங் சேஞ்ச். இந்த ரெண்டையும் செய்வோம். யாரும் இதுவும் வன்மம் கிடையாது. அதே நேரத்தில் நம்முடைய சமூக வலைதளத்தில் இருக்கக்கூடியவங்க நான் வாரியர்ஸ்னு சொல்லிங்க, யூ ஆர் த சேஞ்ச் ஏஜென்ட்ஸ். என்னை பொறுத்தவரை ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியவங்க நீங்க. சண்டை களத்தில் சண்டை போறது நம்ம வேலை இல்லைங்க, மாற்றத்தை கொடுக்கக்கூடியது நம்முடைய வேலை. கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கும் பொழுது கொஞ்சம் சந்தோஷத்தோடு, அதே நேரத்தில் யாரெல்லாம் கைப்பிடிச்சு இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்தாங்களோ அவர்களுக்கு நன்றி உணர்வோடு, நம்ம முன்னாடி செல்லக்கூடிய பாதை இதுவரை வந்த பாதையிலிருந்து கொஞ்சம் மாறுபட்டு இருந்தாலும் நம்முடைய அனுபவத்தை வைத்து அதற்காக யாரையும் திட்டி தீர்க்கணும்னு அவசியம் இல்லை. சமூக வலைதளத்தில் நாம ரொம்ப ரெஸ்பான்சிபிளா இருப்போம். தமிழ்நாட்டில் நிகழக்கூடிய பிரச்சனை என்ன கமெண்ட் வேணாலும் யாரு வேணாலும் போடலாம், பேசலாம். மைக்க முன்னாடி இருக்கு, நான் பேசிட்டு போயிடுவேன்னு நினைக்கிறீங்க. பாதிக்கப்படுறவங்க பின்னாடி ஒரு குடும்பம் இருக்கு, குட்டி இருக்கு, குழந்தை இருக்கு, அவங்களுக்கும் ஒரு தனி அடையாளம் இருக்கு. அது என் சைட்ல இருந்து தெரியாம ஏதாவது தவறு நடந்திருந்தாலும் கூட, என்னை ஆதரித்து செய்பவர்கள் ஏதாவது தவறு செய்திருந்தாலும் கூட அதற்காக இந்த நேரத்தில் நான் மன்னிப்பும் கேட்டுக்கிறேன். இப்ப இருந்து நம்முடைய பாதை, முன்னாடி செல்லக்கூடிய பாதை என்பது மக்களுக்கான பாதை, ஒரு பாசிட்டிவான பாத். காமன் மேன் பாலிடிக்ஸ் நம்ம பில்ட் பண்றோம். ஃபவுண்டேஷனோடு மேல வரப்போறோம். தமிழ்நாட்டை எல்லா இடத்திலும் கூட கீழிருந்து மேல வரை அந்த மாற்றத்தை கொண்டு வர போறோம். அதனாலதான் நான் இன்ஸ்டாகிராம் லைவ்ல வந்தேன். ஒரு புதிய தலைமுறையை நம்ம அரசியலுக்குள்ள கொண்டு வரணும். அவங்களை ஒதுக்கி வைக்க முடியாது. ஏன் அப்படி ஓட்டு போடுறாங்க, ஏன் அப்படி ஓட்டு போடுறாங்க கேட்க முடியாது. they are hungry for change. மாற்றம் வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். உடனே நடக்கணும். யூரோப்பியன் கண்ட்ரி போறாங்க, டூர் பாக்குறாங்க, சோசியல் மீடியா பாக்குறாங்க. தமிழ்நாட்டில் ஏன் நாளைக்கு காலையில் நடக்கலாங்க? அதே நேரத்தில் நம்முடைய பெரியவர்கள் எத்தனையோ பேர் நான் பார்க்கறேன். வயசான நம்முடைய பெரியவர்கள் நடந்து போறது கூட இன்னைக்கு ஒரு பார்க் நமக்கு கிடையாது. சாயந்தரம் ஆனந்தமா இத்தனை காலமாக உழைத்து விட்டு வீட்டில் இருக்கிறாங்க. ஓய்வெடுக்கக்கூடிய நேரத்தில் கூட ஒரு கிரீன் ஸ்பேஸ் அர்பன் ஏரியால கிடையாது, ரூரல் ஏரியால கிடையாது. இத்தனை 60 ஆண்டு காலம் இந்த நாட்டில் வாழ்ந்தும் கூட கடைசி 20 ஆண்டுகள் நிம்மதியாக இருப்பதற்கான கட்டமைப்பை நம்ம உருவாக்கல. சோ எல்லாத்தையும் நாம யோசிக்கணும். ஒரு பக்கம் ஜென்சி, ஜென் ஆல்பா யூத் இருக்காங்க, அந்த வேகத்துக்கு தீ போடணும். இன்னொரு பக்கம் வயதான பெரியவர்கள், முதிர்ச்சி அடைந்தவர்கள், பக்குவப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய கடைசி காலத்தை பக்குவமாக வாழ்வதற்கான வசதியை நாம் ஏற்படுத்தி கொடுக்கணும்.